வணக்கம். நம்ம குரூப் 2 நோட்டிக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இனிமேல் புதுசாக யாராவது படிக்கணும் அப்படின்னு நினச்சி யாராவது ஃபீல்டுக்கு வந்தீங்கன்னா என்னால் படிக்க முடியுமா அப்படின்னு உங்கள் சந்தேகம் இருக்கும். கண்டிப்பாக உங்களால் குரூப் 2 ப்ரிலிம்ஸ் வந்து ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். ஜென்ரல் தமிழ் அண்ட் ஜென்ரல் இங்கிலீஷ் தான் டிசைடிங் ஃபேக்டராக இருக்க போகுது. இதில் நம்ம ஜென்ரல் இங்கிலீஷை பற்றி பார்க்க போகிறோம். இல்லை சார், நான் இங்கிலீஷ் மீடியம் இப்போ தான் நான் புதுசாகவே ஆரம்பிக்க போகிறேன், இல்லை நான் ஏற்கனவே தமிழ் மீடியம் தான் படிச்சுட்டு இருந்தேன், என்னால் கிளியர் பண்ண முடியல, நான் வந்து இங்கிலீஷ் எடுத்து கிளியர் பண்ண முடியுமா, நான் ஷார்ட் டைம் தான் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஜென்ரல் தமிழை விட ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து ரொம்ப ஈஸின்னு நம்ம சொல்லலாம். ஜென்ரல் தமிழை விட ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. தமிழுக்கு வந்து பழைய புக்கும் படிக்கணும், புது புக்கும் படிக்கணும். ஆனால் இங்கிலீஷ்க்கு சிலபஸில் என்னென்ன படிக்கணும், எப்படி தமிழில் பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி இருக்கிற மாதிரி இங்கிலீஷ்லையும் பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி அப்படி 3 டாபிக் இருக்குது. இதில் பார்ட் பி அண்ட் பார்ட் சியில் கொஞ்சம் டாபிக் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு 25 போயமும் ப்ரோஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14 ப்ரோஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் இது ரொம்ப ஈஸி தான். கிட்டத்தட்ட ஒரு 34 தான் இருக்குது படிக்க வேண்டியது, அவ்வளோதான் படிக்கணும். ஆனால் தமிழில் வந்து எக்கச்சக்கமாக படிக்கணும். ஆனால் இங்கிலீஷில் கொஞ்சம் டெப்த்தாக வந்து கேட்பாங்க, அவுட் ஆஃப் த பாக்ஸ் போய் வெளில கேட்பாங்க. அதை பற்றி தான் சிலபஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இனிமேல் நீங்கள் புதுசாக நான் படிக்க போகிறேன் அப்படின்னு இருந்தால் கூட நம்மளால் வந்து ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2 ப்ரிலிம்ஸ் வந்து கிளியர் பண்ண முடியும். அதுவும் பர்டிகுலராக ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா எனக்கு தெரியும், நான் கண்டிப்பாக வந்து லாஸ்ட் டைம் குரூப் 2 எழுதும் போதும் நான் லாஸ்ட் 1 மந்த் தான் ஜென்ரல் இங்கிலீஷ் ப்ரிப்பேர் பண்ணேன். இங்கிலீஷில் வந்து 92 வந்து எடுக்க முடிஞ்சிச்சு. அதே மாதிரி என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் நிறைய பேர், என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேரும் அவங்களும் லாஸ்ட் மீட்டில் வந்து இங்கிலீஷ் தான் ப்ரிப்பேர் பண்ணாங்க. இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா 1 மாதம் போதும் 90 மார்க்ஸ், 90 கொஸ்டின் ஈஸியாக போட்டுடலாம். 100 கொஸ்டினில் 90 கொஸ்டின் வந்து ஈஸியாக போட்டுடலாம். பேசிக் கிராமர் மட்டும் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் இங்கிலீஷில் 100க்கு 95 வந்து ஈஸியாக வந்து எடுக்கலாம். நம்ம ரெகுலராக அதுக்கு வீடியோஸ் நம்ம வந்து போட போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பேசிக் இங்கிலீஷ் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுமாதிரி இன்றைக்கி சிலபஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெயினாக வந்து பார்த்துடலாம். ஸோ ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் தான் இருக்க போகுது. பார்ட் ஏ வந்து கிராமர், அப்புறம் பார்ட் பி வந்து போயட்ரி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் சி வந்து லிட்ரரி ஒர்க்ஸ். இந்த மாதிரி 3 டாபிக் தான் இருக்குது. இப்போ நம்ம பார்ட் ஏல என்னென்ன இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். கிராமரில் மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங் வேர்ட்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ். ஸோ மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங் வந்து கேட்க போகிறாங்க. அப்புறம் சினானிம்ஸ், அப்புறம் பாருங்க ஆன்டனிம், அப்புறம் ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ். ப்ரீனானது முன்னாடி, ஸோ ப்ரிஃபிக்ஸ்னா முன்னாடி, சஃபிக்ஸ்னா அது பின்னாடி வரும். அப்புறம் 5th பாருங்க சூட்டபிள் ஆர்டிகல். ஸோ ஆர்டிகல் ஏ அண்ட் எதுக்கு என்ன பர்பஸ் பார்க்க போகிறோம். அப்புறம் ப்ரிப்போசிஷன் தான் என்ன. அப்புறம் கொஸ்டின் டேக் ரொம்ப ஈஸியான டாபிக். அப்புறம் செலக்ட் த கரண்ட் டென்ஸ். ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸா, பாஸ்ட் டென்ஸா, ஃபியூச்சர் டென்ஸா அந்த மாதிரி கேட்பாங்க. அப்புறம் செலக்ட் த கரெக்ட் வாய்ஸ். இல்லை பாருங்க செலக்ட் த கரெக்ட் வாய்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்டிவ் வாய்ஸா, பேசிவ் வாய்ஸா அப்படி கூட கொஸ்டின் வந்து கேட்கலாம். அடுத்து 10th பாருங்க fill in the blanks. இன்ஃபினிட்டி, ஜெரூன், பார்ட்டிசிபிள். ஸோ to இன்ஃபினிட்டி, ஜெரூன் அப்படின்னா ஐஎன்ஜி முடிகிறது, பார்ட்டிசிபிள் ஐஎன்ஜி முடிகிறது. ஸோ அந்த மாதிரி டாபிக் வந்து 10th. 11th வந்து பாருங்க சப்ஜெக்ட், வெர்பு, ஆப்ஜெக்ட். ஸோ இதுவும் ஈஸியானது. அடுத்து ஹோமோஃபோன்ஸ். ஸோ ஒரே சவுண்டில் முடியுமா வார்த்தைகள் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது ஈஸியாக போட்டலாம். அடுத்து ஃபைண்ட் அவுட் த எரர் ஸ்பாட். ஸோ எரர் ஸ்பாட்டில் வந்து ஆர்டிகல், ப்ரிப்போசிஷன், நவுன், வெர்ப், அட்ஜெக்டிவ், அட்வர்பில் என்னென்ன எரர்ஸ் இருக்கோ அதை நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். செலக்ட் த கரெக்ட் சென்டென்ஸ். அப்புறம் ஃபைண்ட் த ஆட் வேர்ட்ஸ் அவுட். ஸோ வெர்பு, நவுன் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இல்லை ஒன்று மட்டும் தனியாக இருக்கும். ஸோ ஆட் மேன் அவுட். அடுத்து செலக்ட் த கரெக்ட் ப்ளூரல் ஃபார்ம். ஸோ ப்ளூரல் ஃபார்ம் நம்ம தெரியும், பாய்னா பாய்ஸ், சைல்டுனா சில்ட்ரன். ஸோ அந்த மாதிரி இருக்கும். சில்ட்ரன்ஸ்னு வராது. ஸோ சைல்டுனா சைல்ட்ஸ்னு வராது, சில்ட்ரன் வரும். ஸோ அந்த மாதிரி ப்ளூரல் ஃபார்ம் வந்து ஒரு சில இது இருக்கான்னு பார்க்கணும். அப்புறம் சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ். கன்ஜெக்ஷனை வச்சு அது சிம்பிள் சென்டென்ஸா, காம்பவுண்ட் சென்டென்ஸா, காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸா அப்படின்னு பார்க்குற மாதிரி இருக்கும். அப்புறம் ஐடென்டிஃபை த கரெக்ட் டிகிரி. ஸோ பாசிட்டிவ் டிகிரியா, கம்பேரிட்டிவ் டிகிரியா, சூப்பர்லேட்டிவ் டிகிரியா அப்படின்னு சொல்லி பார்க்குற மாதிரி இருக்கும். 19th பார்த்தீங்கன்னா பிளெண்டிங் வேர்ட்ஸ். அது ஈஸியான டாபிக் தான். ஹெலிகாப்டர் ப்ளஸ் ஏர்போர்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அது வந்து ஹெலிபோர்ட். அப்புறம் மோட்டார்வே ப்ளஸ் ஹோட்டல் அப்படின்னா மோட்டல். அந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ். அப்புறம் காம்பவுண்ட் வேர்ட்ஸ். ஸோ நவுன் ப்ளஸ் வெர்பு, ஜெரூன் ப்ளஸ் வெர்பு அந்த மாதிரி. அப்புறம் பிரிட்டிஷ் இங்கிலீஷ், காம்பவுண்ட் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ். ஸோ இது வந்து ஈஸியான டாபிக் தான். ஸோ 21 கிராமர். இது நம்ம பேசிக்காக இப்போ நம்ம ஸ்கூலில் படித்ததை வச்சு இந்த 21ல் நம்ம ஒரு கொஸ்டின் எடுத்தாங்கன்னா நம்மளால் ஒரு 75% வந்து ஈஸியாக வந்து போட்டுற முடியும். எல்லாமே பேசிக் கிராமர் தான். இதை நம்ம ஈஸியாக வந்து போட்டுடலாம். அடுத்து பொயட்ரியில் வந்து பாருங்கள் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச், அலிட்ரேஷன், சிமிலி, மெட்டஃபர், பெர்சானிஃபிகேஷன், ஒனமட்டோஃபியா, அனஃபோரா, ரைம் ஸ்கீம், ரைமிங் வேர்ட்ஸ், ரெப்படிஷன். இது நம்ம பார்த்தோன்னே ஈஸியானதை பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இந்த தமிழில் வந்து ஓமை தொகை, உருவகம் படிப்போம்ல அந்த மாதிரி இது. ஸோ இந்த பெர்சானிஃபிகேஷன் அப்படின்னு சொன்னோம்னா முதல் எழுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேர்டில் வந்து கேபிட்டல் எழுத்தாக வரும். ஸோ கேபிட்டல் எழுத்தாக வரும், அது பெர்சானிஃபிகேஷன் தெரிஞ்சிடலாம். அப்புறம் ரைமிங் ஸ்கீம், ரைமிங் வேர்ட்ஸ். அந்த ரைமிங் ஸ்கீம்ஸ் அண்ட் வேர்ட்ஸ்லாம் ஒரே மாதிரி எழுத்து வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும்.
ரெப்படிஷன் அதே மாதிரி தான். ஸோ ஒரே வார்த்தை கம்ன்றது வந்து மறுபடியும் ஒரு இடத்துல கம் கம் அந்த மாதிரி 3 இடத்துல வந்துருச்சுன்னா 3 நாள் 4 இடத்துல வரும். அதனால அதுதான் ரெப்படிஷன் அப்படி போட்டுடலாம். ஸோ இதுலேயும் பார்த்த உடனே ஒரு 2 இது உங்களுக்கு ஐடியாவே இல்லை. இந்த பொய்ட்ரியில கொடுத்துருக்கிறது வந்து ரைமிங் ஸ்கீம் என்ன அந்த மாதிரி கொஸ்டின் இது ஈஸியாக வந்து போட்டுடலாம். அடுத்து பொயட்ரி அப்ரிசியேஷன். ஸோ இந்த பொயட்ரியில் லிஸ்ட் ஆஃப் போயம்ஸ் இருக்குல்ல, இந்த போயம்ஸ்லேருந்து அதில் இந்த டாபிக்லேருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அந்த போயமை படிச்சிருவோம், அந்த போயம்லேருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்து கேட்பாங்க. அப்புறம் இம்பார்ட்டன்ட் லைன்ஸ். இப்போ சப்போஸ் இந்த ஐ எம் எவ்ரி விமன்லேருந்து ஒரு லைனை எடுத்து இது வந்து எந்த போயம் வந்து எடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்கலாம். ஸோ இந்த பார்ட் பியில் இந்த 3 டாபிக் எல்லாமே நம்ம இந்த போயமை படித்தோம்னா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ 25 போயம் தான் இருக்குது. 25 போயம்ன்றது நம்ம ஒரு நாளே படித்து முடிச்சிடலாம், வாசி முடிச்சிடலாம் 25 போயமை. அப்புறம் படித்து முடிச்சோடனே இல்லை முக்கியமானது இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கணும். இப்போயே நம்ம படித்து முடிச்சிடலாம். இந்த லிஸ்ட் ஆஃப் போயம்ஸ் இருக்குன்னு பாருங்க, லிஸ்ட் ஆஃப் போயம் லிட்டரரி ஒர்க்ஸ் இங்கேயே ஆத்தரை போட்டிருக்காங்க. இங்கே பாருங்க, இங்கே ஒரு 25 இருக்குது, இங்கே ஒரு 14, கிட்டத்தட்ட 39 இருக்குது. ஸோ 39 இந்த டைட்டில், இந்த ஆத்தர், இதை மட்டும் படித்தோம்னாலே குறைஞ்சது ஒரு 10 கொஸ்டின் நம்ம ஈஸியாக வந்து போட்டுடலாம். இந்த 35 டாபிக் இப்போ நம்ம சிலபஸில் இருக்குல்ல, இந்த 39 டாபிக் இருக்குது. இதை மட்டும் படித்தாலே கிட்டத்தட்ட நம்ம 10 கொஸ்டின் வந்து ஈஸியாக வந்து கெஸ் பண்ணி போட்டுடலாம். ஸோ முடிஞ்சவரை இப்பயே படித்து முடிச்சிருங்க. லைஃப் இது எழுதுனது யார் போயமில்? ஹென்ரி வேன் டைக். அப்புறம் ஐ எம் எவ்ரி விமன் ராக்கி நரியானே சிர்கே. அப்புறம் த சீக்ரெட் ஆஃப் த மெஷின்ஸ் ரத்யார்ட் கிப்ளிங். அப்புறம் ஆண்ட் அண்ட் த கிரிக்கெட் அடாப்டட் ஃப்ரம் ஏசோப் ஃபேபிள்ஸ். இந்த ஆண்ட் அண்ட் த கிரிக்கெட் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லார் வீட்லையும் குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்க வீட்டில் நம்ம யூடியூப்ல வந்து பார்த்துட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஏசோப் டோல்ஸ்லாம் வரும், ஃபேபிள்ஸ்லாம் வரும். அது ஈஸி தான். அப்புறம் நோ மென் ஆர் ஃபாரின், இது பழைய புக்கில் இருந்துச்சு, புது புக்கில் இருந்துச்சு நினைக்கிறேன். நோ மென் ஆர் ஃபாரின் வந்து ஜேம்ஸ் கிர்கப். ஸோ ஈஸி தான். அப்புறம் ஹவுஸ் ஆன் எல்ம் ஸ்ட்ரீட் நதியா புஷ். அப்புறம் ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் ஆன ஸ்னோயி ஈவினிங். ஸோ ராபர்ட் ஃப்ராஸ்ட் ஒரு முக்கியமான எழுத்தாளர் ஒரு. ஸோ ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் ராபர்ட் ஃப்ராஸ்ட். அப்புறம் எ பாய்சன் ட்ரீ வில்லியம் பிளேக். ஆன் கில்லிங் எ ட்ரீ கிவ் பட்டேல். த ஸ்பைடர் அண்ட் த ஃப்ளை மேரி போத்தம் ஹபிட். த ரிவர் கரோலின் அண்ட் பவல்ஸ். ஸோ இதுக்கு எல்லாமே இது ஃபுல்லாக நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம ஒரு 10 கொஸ்டின் நம்ம போட்டுடலாம். இப்போ பாருங்க, நம்ம இதில் ஒரு 30 கொஸ்டின் கேட்குறாங்க, இதில் ஒரு 60 கொஸ்டின் கேட்டான்னு வச்சுக்கோங்க. நம்ம இப்போ எழுதுனா கூட ஒரு 20 கொஸ்டின் நம்ம கிராமரில் வந்து போட்டுடலாம். அதே மாதிரி இதுலேயும் ஒரு 2-3 கொஸ்டின் போட்டுடலாம், ஒரு 23 கொஸ்டின் போட்டுடலாம். இதில் ஒரு 33 கொஸ்டின் போட்டுடலாம். அப்புறம் நம்ம ஏற்கனவே தெரிஞ்சது அப்படி பார்த்தோம்னா அரௌண்ட் ஒரு 45 to 50 கொஸ்டின் வந்து நீங்கள் ஒரு இங்கிலீஷ் பேசிக் நாலேஜ் இருக்குது, இந்த டாபிக் மட்டும் நீங்கள் பணப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு 2 நாள்லேயே கிட்டத்தட்ட இங்கிலீஷில் ஒரு 40 to 50 கொஸ்டின்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க. சப்போஸ் இங்கே பாருங்க, இப்போ பாய்சன் ட்ரீ வில்லியம் பிளேக்குன்னு இருக்கு. அப்போ இந்த போயம் வந்து எதை பற்றி இருக்க போகுது? ஒரு ட்ரீயை பற்றி இருக்க போகுது. அந்த பாய்சன் ட்ரீன்னு எதுக்கு சொல்லியிருக்காங்க, அந்த போயம்லேருந்து என்ன இருக்கும், ஸோ நம்ம யூகிக்க முடியும்ல. ஸோ அதை வச்சு நம்ம இந்த மாதிரி அப்ரிசியேஷன் கொஸ்டினோ இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் கேட்டாங்கன்னா நம்ம வந்து ஆப்ஷன் எப்படி இருக்கும் பாருங்க. ஒரு ஆப்ஷன் என்ன வச்சிருப்பாங்கன்னா பாய்சன் ட்ரீ வச்சிருப்பாங்க, ஆன் கில்லிங் எ ட்ரீ அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதுக்கு மீனிங் தெரிஞ்சிச்சுன்னா, இந்த 2 போயத்துக்கு மீனிங் தெரிஞ்சுன்னா நம்ம வந்து ஈஸியாக வந்து நம்ம அந்த லைன் வந்து எதில் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி போட்டுடலாம். அதே மாதிரி பாருங்க, எ திங் ஆஃப் பியூட்டி ஜான் கீட்ஸ். ஸோ அப்போ இந்த போயத்தில் வந்து பியூட்டியை பற்றி நிறைய விஷயம் சொல்லியிருப்பாங்க. அப்போ அந்த பியூட்டியை பற்றி எந்த லைன் எந்த போயம் சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா எ திங் ஆஃப் பியூட்டி. அந்த மாதிரி இந்த 25 டாபிக் ஃபுல்லாக நம்ம ஞாபகம் வச்சிட்டோம்னா கண்டிப்பாக அதை நம்ம 10 கொஸ்டின் போட்டுடலாம். அடுத்து ப்ரோஸ். ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் லயமோ ஃபிளாகர்டி டெம்பஸ் டேல்ஸ் ஃப்ரம் ஷேக்ஸ்பியர். ஷேக்ஸ்பியர் இல்லாமல் எந்த கொஸ்டினுமே வந்து கண்டிப்பாக இருக்காது. அப்புறம் லேர்னிங் த கேம் புக் எக்ஸ்ட்ராக்ட் சச்சின் தெண்டுல்கர். அப்புறம் த டையிங் டிடெக்டிவ் ஆர்தர் கோனான் டயல். ஸோ ஷெர்லாக் ஹோம்ஸ் இருக்காங்களா, அது எழுதினவர் தான் ஆர்தர் கோனான் டயல். இந்த மாதிரி எல்லாமே சிம்பிளாக நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி தான் ஈஸியான இதாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட 25 + 14 39 டாபிக்ஸ். இந்த பேரை மட்டும் பண்ணோம்னா ஒரு 10 கொஸ்டின். இப்போ நான் சொன்ன மாதிரி அரௌண்ட் நம்ம வந்து ஒரு 40 கொஸ்டின் இப்போதைக்கு நம்ம ரெடி ஆகிட்டோம். அப்புறம் நம்ம மனப்பாடம் பண்ணுறது கொஞ்சம் எங்கே இருக்குன்னா, பயோகிராஃபிக்ஸ் ஆஃப் மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, சுபாஷ் சந்திர போஸ், ஹெலன் கெல்லர், கல்பனா சாவ்லா, டாக்டர் சலீம் அலி, ராணி ஆஃப் ஜான்சி, நெல்சன் மண்டேலா, ஆப்ரஹாம் லிங்கன். ஸோ இதுல இருந்து ஒரு 5 கொஸ்டின் கேட்பாங்க. இதுல நம்ம கெஸ் பண்ணி ஒரு 2-3 கொஸ்டின் நம்ம ஈஸியாக போட்டுடலாம். அப்புறம் ஜென்ரல் காம்ப்ரிஹென்ஷன் இதுலேயும் நம்ம போட்டுடலாம். கிட்டத்தட்ட இங்கிலீஷில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு பேசிக் இங்கிலீஷ் நாலேஜ் இருக்குது, நீங்கள் கொஞ்ச நாள் இதை மட்டும் மனப்பாடம் பண்ணீங்கன்னா அரௌண்ட் 50 கொஸ்டின்ஸ் நீங்கள் வந்து ரெடி ஆயிடுவீங்க. அப்போ பேலன்ஸ் உள்ள 40 கொஸ்டின்ஸ் நம்ம வந்து படிக்கிறதுக்கு 1 மந்த் போதும்ல. அப்போ கண்டிப்பாக நம்ம வந்து இங்கிலீஷ் எடுத்தீங்கன்னா இனிமேல் நீங்கள் புதுசாக எடுத்தால் கூட இங்கிலீஷ் வந்து நம்மளால வந்து ஈஸியாக வந்து கிளியர் பண்ண முடியும். 95 கொஸ்டின் வந்து கண்டிப்பாக இங்கிலீஷில் போட முடியும். குறைஞ்சது 90 கொஸ்டின் போட்டுடலாம். இதுக்கப்புறம் நம்ம ஜிஎஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம். ஜென்ரல் ஸ்டடீஸை வந்து நல்லா ஸ்ட்ராங் பண்ணலாம். ஏன்னா
ஜென்ரல் ஸ்டடீஸில் குரூப் 2 சிலபஸ் வேற, குரூப் 2A சிலபஸ் வந்து கொஞ்சம் வேற மாதிரி மாற்றி கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் இப்பயே நோட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இங்கிலீஷ் நீங்கள் நல்லா படித்து ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. அப்புறம் மேத்ஸ் டெய்லியும் வந்து சால்வ் பண்ணி பாருங்க. அப்புறம் ரிட்டன் நோட்ஸ் வந்து நீங்கள் வந்து எழுத ஆரம்பிச்சுங்க. குரூப் 2க்கும் குரூப் 2Aக்கும் சேர்த்து ரிட்டன் நோட்ஸ் எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக குரூப் 2ல இன்டர்வியூ போஸ்ட் அந்த ஈக்குவலாக வந்து நம்ம கண்டிப்பாக நம்மளால கிளியர் பண்ண முடியும். குரூப் 2ல கண்டிப்பாக நம்மளுக்கு வேலை கிடைக்கும். அதனால நல்லா இங்கிலீஷ் இப்போ எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல சான்ஸ் இருக்கு. கண்டிப்பாக உங்களால் கிளியர் பண்ண முடியும். இனி நம்ம ரெகுலராக குரூப் 2க்கு இங்கிலீஷ் நம்ம வந்து வீடியோஸ் போட போகிறோம். அதே மாதிரி நம்ம மதுரை IAS அகாடமியில் குரூப் 2க்கு நம்ம வந்து கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ கால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்க. நம்ம இதே மாதிரி அடுத்த இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.